30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் நிலவி வரும் மும்முனை போட்டியால் யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு பதில் கிடைப்பதில் இன்னமும் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் வரும் நாளை புதுச்சேரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் முடிவு வெளியாகி ஒரு வாரம் கடந்துவிட்ட நிலையில் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை பெற்ற காங்கிரஸ் கட்சியில் இன்னமும் முதலமைச்சர் யார் என்பது முடிவு செய்யப்படவில்லை. இது எப்பயுமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியது தான். என்னென்னா மேலேருந்து வரணும், அப்சர்வர் அப்பாயின்ட் பண்ணணும், இந்த மாதிரி தலைவலிலாம் இருக்கும். அது ரொட்டீனாக இருக்கிறது தான். அதனால் ஒரு டிலேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் 2 நாள் டிலேன்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து மிக காலம் தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்குது. பாண்டிச்சேரியுடைய வரலாறுல இது நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த தடவை நடக்குது. முதலமைச்சர் பதவிக்காக முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் தங்களை முன்னிறுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் விரும்புவாங்க. ஆனால் நம்ம வந்து மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நம்ம கடைப்பிடிப்போம். எங்களுடைய தொகுதி மக்கள் வந்து நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆசையை நம்ம வந்து படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை கடைப்பிடிக்கிறது தான் சரியா இருக்கும். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தியுடன் மாநில தலைவர் நமச்சிவாயம் கடந்த 2 நாட்களாக ஆலோசனை நடத்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நாராயணசாமி. அவர் வந்து நான் வெற்றி பெற்றதுக்கோசரம் பாராட்டு தெரிவிக்கிற முறையில தான் வந்து பார்த்தாரு. மற்றபடி வேற எந்த விதமான இதுவும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. எதை பற்றி நாங்கள் பேசல, அதை பற்றி எதுவும் பேசல. இதனிடையே ஆதரவு எம்எல்ஏக்களையும் நாராயணசாமி நாடிச் செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் ஷீலா தீட்சித் மற்றும் முகுல் வாசனிக் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் ஆட்சி அமைப்பது குறித்த முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுமான்.